இருமலுக்கு டானிக் கொடுக்கிறது நல்லதா கெட்டதா? அந்த ஒரு பர்டிகுலர் பிராண்ட்ல மட்டும்தான் பிரச்சனையா, இல்ல எல்லா சிறப்புமே முடிஞ்சா தவிர்க்கிறது நல்லதா? பாத்திரலாமா? ஃபர்ஸ்ட், இருமல்னா என்ன? ஏன் இருமல் வருது? நம்ம லங்ஸுக்குள்ளார, நுரையீரலுக்கு உள்ளார சளி சேர்ந்தா அதை வெளியேற்றுறதுக்கான முயற்சி தான் உடம்போட டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் இருமல். அந்த சளி எப்படி சேருது? உடம்புல நுழைஞ்ச கிருமிங்க, அதோட சண்டையிட்ட வெள்ளை அணுக்கள், டேமேஜ் ஆன சில டிஷ்யூஸ் அணுக்கள், இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த சளி வருது. ஸோ இது லங்ஸ்குள்ளாரையே தங்குச்சுன்னா என்ன ஆகும்? லங்ஸால ஒழுங்கா மூச்சு விட முடியாது. அப்ப அதை வெளியேற்றணும், அதை தூர்வாரி போடணும். அதுக்கு தான் இருமல் படைக்கப்பட்டிருக்கு. இருமல் வந்து ஆக்சுவலி ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. அப்ப அதை கம்மி பண்ணா ப்ராப்ளம் தானே. ஸோ எந்த வித இருமலுக்கு, எந்த வகையான இருமலுக்கு நம்ம டானிக் கொடுக்கணும்னா, சில நேரங்களில் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கும், ட்ரையா ஒரு காஃப் வரும், காற்று உள்ள போகும்பொழுது அந்த விண்டு பைப் குழாய்க்குள்ளார போகும்போது இரிட்டேட் ஆகி விடாம அடுக்கு இருமலா ட்ரையா வர்ற இருமலுக்கு தான் மருந்து கொடுக்கணும். அதுவுமே டாக்டரை பார்த்துட்டு தான் கொடுக்கணும். ஏன்னா சில நேரம் அலர்ஜினால, வீசினால வர்ற காஃப் கூட ட்ரையா இருக்கும். அதுக்கு சும்மா சும்மா நம்ம இருமல் மருந்து கொடுத்து இருமலை கம்மி பண்றது கரெக்ட் கிடையாது. அது மட்டும் இல்லாம இருமலை கம்மி பண்ற மருந்து இருக்கு இல்லையா, ட்ரை காஃப் சிரப், இதுல எல்லாம் நிறைய பாத்தீங்கன்னா தூங்க வைக்கிறது, செடேட்டிவ் மாதிரி பிரெயின்ல எஃபெக்ட் பண்ற மாதிரியான காஃப் சிரப்ஸ் தான். ஸோ அதை கூடிய மட்டும் அவாய்ட் பண்றது நல்லது. அப்ப காஃப் வந்தா என்ன பண்றது? வீட்டு வைத்தியம் என்ன? தொடர்ந்து பார்ப்போம். நான் உங்க டாக்டர் வி.பி. சிவகுமார், குழந்தைகள் நல மருத்துவர், ஜன்யா சைல்ட் கிளினிக், வேளச்சேரி மற்றும் பள்ளிக்கரணையிலிருந்து.